இந்த வீடியோவில் வந்து நான் எதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு சொன்னால், நீங்கள் ஃப்ரெஞ்சில் வந்து அடிப்படையாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயத்தில் வந்து இதுவுமே முக்கியமான ஒரு விடயம். அது என்னென்னு சொல்லி சொன்னால், நாங்கள் ஒரு நபரையோ அல்லது ஒரு பொருளையோ வந்து உரிமை கொண்டாடும் விதமாக பாவிக்கக்கூடிய சொற்கள் வந்து நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். இப்போ தமிழில் நாங்கள் சொல்ல போனோம்னு சொன்னால், என்னுடைய புத்தகம், அவளுடைய வீடு, அவனுடைய சைக்கிள், இப்படி நாங்கள் ஒரு நபரின்ற உடைமையை சொல்லுவோம். அல்லது என்னுடைய அண்ணா, அவளுடைய அப்பா, அப்படி ஒரு ஆட்களையோ இல்லை ஒரு பொருளையோ சொல்லும்போது இந்த உரிமை கொண்டாடக்கூடிய சொற்களை வந்து நாங்கள் பாவிப்போம். அதுவுமே ஃப்ரெஞ்சில் நாங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். அதை நாங்கள் லெஸ் அட்ஜெக்டிவ் பொசசிவ்னு சொல்லுவோம். அது சம்மந்தமாக தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னிட்ட கூது ஃபோன்ஸே படிக்க விருப்பம்னு சொல்லி சொன்னால் என் மெயில் அட்ரஸ்க்கு மெயில் அனுப்புங்க. டெல்ஃப் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தணுமெண்டா கூடியும் என் மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. இப்படியான உரிமை கொண்டாடும் விதமாக நாங்கள் பாவிக்கக்கூடிய சொற்கள் வந்து இதில் வந்து நாங்கள் 2 விஷயத்தை கவனிக்கணும். வந்து என்னென்னு சொன்னால், முதலாவது வந்து நாங்கள் கட்டாயம் ஒரு பேர் சொல்லுக்கு தான் நாங்கள் அதை பாவிப்போம். அது ஒரு ஆளாகட்டும் இல்லை ஒரு பொருளாகட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு பேர் சொல்லுக்கு நாங்கள் பாவிப்போம். 2வது விஷயம் வந்து நாங்கள் இதுக்கு வந்து ஆண்பால் பெண்பால் கவனிக்க வேண்டும். ஆணாக இருந்தால் அது வேறு விதமாக வரும், பெண்ணாக இருந்தால் அது வேறு விதமாக வரும். அதே சமயம் பன்மை சொல்லாக இருந்தால் கூடியும் அதுவும் வேறு விதமாக வரும். இப்படி என்னுடைய என்ற சொல்லுக்கு வேறையாக வரும். அதே மாதிரி அவர்களுடைய என்ற சொல்லுக்கு வேறையாக வரும். அதைத்தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சில உதாரணங்களோட விளங்கப்படுத்த போகிறேன். மோ மோ என்ற சொல்லு என்னுடைய என்ற அர்த்தத்தில் வரும். இது வந்து ஆண்பால் சொல்லுக்கு நாங்கள் பாவிக்கக்கூடியது. என்னுடைய அப்பா, என்னுடைய அண்ணா, என்னுடைய புத்தகம் என்ற சொல்லுக்காக நாங்கள் இந்த மோ என்றதை பாவிப்போம். உதாரணம், mon père travaille à l'hôpital. எனது தந்தை வைத்தியசாலையில் வேலை செய்கிறார். மா மா என்றது பெண்பால் சொல்லுக்காக நாங்கள் பாவிப்போம். என்னுடைய அம்மா, என்னுடைய வீடு, இதுகளுக்காகத்தான் நாங்கள் இந்த மா பாவிப்போம். ma mère prépare le dîner. எனது அம்மா இரவு சாப்பாட்டை தயார் செய்கிறார். மே இது என்னத்துக்கு பாவிக்கிறாங்கன்னு சொன்னால், பன்மை சொல்லுக்காக இதை பாவிப்போம். இந்த பன்மை சொல்லுக்காக பாவிக்கும்போது நாங்கள் அந்த சொல்லு வந்து ஆண்பாலா பெண்பாலான்ற கணக்கு எங்களுக்கு தேவையில்லை. இப்போ உதாரணத்துக்கு, என்னுடைய நண்பர்கள் என்றால் mes amis arrivent ce soir. என்னுடைய நண்பர்கள் இன்றிரவு வருகிறார்கள். இப்படி என்னுடைய என்றதுக்காக நாங்கள் இந்த 3 சொற்களையுமே பாவிப்போம். மோ, மா, மே. அதுவுமே ஆண்பால் பெண்பால் அதே சமயம் பன்மை சொல்லையும் பார்த்து நாங்கள் பயன்படுத்த வேண்டும். 2வது தோன். இது ஆண்பால் ஒருமை சொல். உன்னுடைய என்ற அர்த்தத்தில் வரும். ton sac est noir. உன்னுடைய பை கருப்பு நிறமானது. தா இதுவுமே வந்து ஒருமை பெண்பால் சொற்களுக்கு வரும். உன்னுடைய. ta sœur étudie le français. உன்னுடைய சகோதரி பிரெஞ்சு கற்கிறாள். தே இதுவுமே உன்னுடைய. இது வந்து பன்மை சொல்லில் வரும். tes clés sont sur la table. உன்னுடைய சாவிகள் அல்லது திறப்புகள் மேசை மீது இருக்கின்றன. அடுத்தது 3வது சொன். இது வந்து ஆண்பால் ஒருமை சொல். அவனுடைய அல்லது அவளுடைய. son téléphone est cassé. அவனுடைய தொலைபேசி உடைந்திருக்கிறது. அடுத்தது சா. இது வந்து ஒருமை பெண்பால் சொல்லுக்கு வரும். sa maison est grande. அவனுடைய வீடு பெரியதாக இருக்கிறது. அடுத்தது சே. இது வந்து பன்மை சொல்லுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம். அவனுடைய. ses enfants vont à l'école.
அவனுடைய பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்கிறார்கள் அல்லது அவளுடைய பிள்ளைகள் பாடசாலைக்கு செல்கிறார்கள். அவளுடைய வீடு, இதை நாங்கள் இந்த சப்ஜெக்டிவ் பொசசிவ் பாவிச்சு எப்படி சொல்லுவோம்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு கமெண்டில் எழுதுங்க. இப்போ நாங்கள் ஜு டு இல் எல் இவ்வளோத்துக்குமான சப்ஜெக்டிவ் பொசசிவ் பார்த்துட்டோம். இனி நாங்கள் பார்க்க வேண்டியது ப்ளூரியல். நு வு இல் ப்ளூரியல் எல் ப்ளூரியல் இதுகளுக்கு என்னென்னு பாவிக்க போகிறோம்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம். நு என்றது நாங்கள். இந்த நாங்கள் என்றது என்னென்னு நாங்கள் உரிமையாக சொல்கிறோன்னு சொல்லி பார்த்தா எங்களுடையன்னு சொல்லுவோம். அதுக்கு பாவிக்க வேண்டிய சொல்லு வந்து நோத்க். இதில் என்ன ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும்னு சொன்னால், நீங்கள் எங்களுடையன்னு சொல்லும்போது அங்கால ஒருமை சொல் வந்தால் நாங்கள் அதுக்கு ஆண்பால் பெண்பால் பாவிக்க தேவையில்லை. உதாரணத்துக்கு மேசோன் என்றது பெண்பால் சொல். நோத்க் மேசோன் எங்களுடைய வீடு. அதே மாதிரி கையே என்றது கொப்பி, இது ஒருமை சொல். நோத்க் கையே, இதுவுமே கையேண்டது ஆண்பால் சொல். அதுக்குமே நாங்கள் நோத்க் தான் பாவிப்போம், எங்களுடைய கொப்பி. இதே வந்து நாங்கள் ஒரு பன்மை சொல்லாக இருக்கும்போது அதுக்கு வந்து மாறுபடும். நோ என்று நாங்கள் பாவிப்போம். இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தோம்னு சொன்னால், notre professeur explique la leçon. எங்களது ஆசிரியர் பாடத்தை விளக்குகிறார். nos cahiers sont propres. எங்களுடைய கொப்பிகள் தூய்மையாக உள்ளது. இதில் வந்து கையே வந்து பன்மை சொல்ல வந்திருக்கிறபடியாக நாங்கள் அதுக்கு நோ பாவிப்போம். அடுத்தது வூவுக்கு நாங்கள் என்னென்னு பாவிக்கிறோன்னு சொன்னால் votre என்று பாவிப்போம், உங்களுடைய. இதுக்குமே வந்து நாங்கள் ஒருமை சொல்லாக வரும்போது ஆண்பால் பெண்பால் பாவிக்க தேவையில்லை. votre voiture est devant la maison. உங்களுடைய கார் வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிறது. vos parents habitent ici. உங்களுடைய பெற்றோர்கள் இங்கு வசிக்கிறார்கள். அதே மாதிரி இல் எல் ப்ளூரியலுக்கு என்னென்னு பாவிப்போம்னு சொன்னால் leur அவர்களுடைய. இதுக்குமே நாங்கள் ஆண்பால் பெண்பால் பாவிக்க தேவையில்லை, ஒருமை சொல்லாக இருக்கும் போது. leur chien est très gentil. அவர்களுடைய நாய் மிகவும் நல்லது. அடுத்தது பன்மை சொல்லாக இருக்கும்போதும் அதே மாதிரி தான் நாங்கள் உச்சரிப்போம். ஆனால் எழுதும்போது ஒரு எஸ் சேர்த்து எழுதுவோம். leur sac sont lourds. இந்த les subjective possessive வந்து உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். ஏன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் கட்டாயம் ஆரம்பத்துலேருந்து ஃப்ரெஞ்சு படிக்கிறீங்கன்னு சொன்னால் இதுக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு பொருளோ இல்லை ஒரு நபரோ இன்னாருன்றதான்னு சொல்லி அந்த உரிமையை வந்து நீங்கள் சொல்கிறதுக்காக நீங்கள் இதை கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இது உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், மற்றவர்கள் முன்னாடி அடுத்தவங்கள் முன்னாடி ஃப்ரெஞ்சு கதைக்கிறதுக்கு பயம் இல்லாமல் எப்படி கதைக்கிறேன்னு சொல்லி அதுக்கான தீர்வு சம்பந்தமாக ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதை ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள்.